ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையிலே பார்த்திங்கன்னா மாவேலையெல்லாம் பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு தோரணமும் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசல் அலங்காரம் தான். ஒரு வீட்டுக்கு நிலவாசல் பார்த்திங்கன்னா இதயம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டோட வாசல் படியிலையும் குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் குடியிருக்கும். அதனால் நிலவாசலுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்யுங்க. மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் குழச்சி பூசி நான் குங்குமம் வச்சுருக்கேன். வீட்டோட வாசலில் இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு நிலக்கண்ணாடியும் கண் திருஷ்டி விநாயகரும் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் அதை பார்த்துட்டு வரும்போது அவங்களோட கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றப்படும், அது ஐதீகம். எங்கள் வீட்டோட வாசலுக்கு முன்பகுதியில் ஒரு துளசி மாடம் வச்சுருக்கேன். ரொம்ப வருஷமாக இந்த துளசி மாடம் நான் வச்சுருக்கேங்க. காலையில் சாயங்காலம் தினமும் இந்த இடத்துல விளக்கு பொருத்துவேன். பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்குது பாருங்கள். வீட்டோட வாசல் மங்களகரமாக இருந்தால் தான் மகாலட்சுமி கூட வாசம் செய்வாங்க. வீட்டுக்கு வர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிலவாசல் வழியாக தாங்க வரும். நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு தீய சக்தி உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா அது நிலவாசல். அதாவது நம்ம கோலம் போட்டு மங்களகரமாக தான் வச்சுக்கணும். தினையிலும் கோலம் போட முடியலன்னா கூட செவ்வாய் வெள்ளி அன்னைக்காவது கோலம் போடலாம். காலையில் விளக்கு பொருத்தலைன்னா சாயங்காலம் விளக்கு பொருத்துங்க. ஆனால் எங்கள் வீட்டில் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் விளக்கு பொருத்துவோம். நான் காலையிலே அலங்காரம்லாம் முடிச்சுட்டு விநாயகரை நான் அமர்த்தணும். அதனால் இன்றைக்கி காலையிலே நல்ல நேரங்கிறதுனால காலையிலே நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ வேலையும் சரியாக இருந்துச்சு எனக்கு. நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமங்கிறது எல்லார் வீட்லேயும் காமனாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்து விநாயகர் நாங்கள் எங்கே வாங்கினோன்னு ஏற்கனவே போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ காலையிலே பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி சாமிக்கு பிரசாதம்லாம் நான் வச்சுட்டேங்க. விநாயகருக்கு என்ன பிரசாதம் வச்சோம்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். மகாலட்சுமியும் குபேரரும் வடக்கு திசை பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 108 திவ்ய தேசம் வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு என்னமோ அந்த 108 திவ்ய தேசத்துக்கு சாம்பிராணி சூடம் காட்டும்போது அந்த 108 திவ்ய தேசத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா அகல் விளக்கும் மண்பானையும் வச்சுருக்கேன். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அகல் விளக்கு ஏற்றுவேன். எப்பொழுதுமே வெளியில் தான் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. அகல் விளக்கே ரொம்ப விசேஷம்தான். இந்த வருஷம் ஊர்லேருந்து வரும்போது தான் வெட்டிவேறு விநாயகர் வாங்கிட்டு வந்தேன். வெட்டிவேறு விநாயகர் வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதை சாதாரணமாக வச்சுருக்கக்கூடாது, மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கணும். விநாயகருக்கு காலையிலே பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பூவு, வெத்தலை, அருகம்புல் எல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு அலங்காரமும் பண்ணியிருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா விநாயகரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க. நான் 9 நாளும் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நைவேத்தியம் படைப்பேன். 10ஆவது நாள் தான் விசர்ஜனம் பண்ணுவேன். நான் ஏன் 9 நாள் விநாயகரை வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ விநாயகர் வந்திருக்குது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 9 நாளும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போம். ஃபாஸ்டிங்னால் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். பசங்களுக்கும் கொடுக்க மாட்டேன், வீட்லேயும் சமைக்க மாட்டோம். ஸோ காலையில் சாயங்காலம் 2 வேளையும் பிரசாதம் செஞ்சு நாங்கள் விநாயகருக்கு படைப்போம். 10ஆவது நாள் தான் நாங்கள் கரைப்போம். ஸோ விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அது மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டோம். எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி அம்சமாக இருக்கார் பார்த்திங்களா, அழகாக இருக்கார் பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ லட்சணமாக இருந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகர் பார்த்திங்கன்னா வரங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய வலம்புரி விநாயகர் தான் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. விநாயகர் வாங்கக்கூடிய இடத்துலே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான சில இலைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த இலைகளை வச்சு நம்ம அர்ச்சனை செய்கிறதுனாலும் செய்யலாம். எருக்கம் இலை, கரிசலாங்கண்ணி இலை, வில்வம் இலை, அரச இலை, அருகம்புல், அகத்தி இலை, நெல்லி இலை, அப்புறம் இன்னும் சில இலைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பேர் தெரியல. அதோட கொஞ்சம் பூக்களும் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் அர்ச்சனை செய்கிறதுக்கு பூக்களும் வாங்கியிருந்தோம். எந்த ஒரு விசேஷமானாலும் சரி அந்த கடவுளுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு பொருத்தணும். ஸோ விநாயகருக்கு நான் தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான எளிமையான உணவுகளை தான் காலையில் வச்சு நாங்கள் விநாயகருக்கு படைச்சிருந்தோம். நான் காலையில் பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணியிருந்தேன், பால் பாயசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பால், நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேன்.
விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பொரி, அவல், பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை கலந்து அது தனியாக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு உருண்டையும் பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல், கரும்பு, தேன், வாழைப்பழம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன் காலையில். ஏன்னா ஈவினிங் தான் கொழுக்கட்டையெல்லாம் செய்யணும். என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். விநாயகரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையை விரித்து அதில் அரிசி பரப்பி அது மேலே தான் நம்ம விநாயகரை வைக்கணும். நான் புது துணிமணி இருந்ததுனால புது துணிமணியை விரிச்சிட்டு அது மேலே வாழை இலை வச்சு அதுக்கப்புறம் அரிசி பரப்பி விநாயகரை வச்சுருக்கேன். பக்கத்துலேயே 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கேன். இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் விருப்பம். வீட்டில் நகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கழுத்தில் கையில் மாட்டி விடுங்க. என்ன இருக்கோ அதை வச்சு படைக்கலாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு விருந்தாளியை நம்ம எப்படி கவனிப்போமோ அந்த மாதிரி நம்ம கவனித்து அனுப்பணும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே. ஸோ நான் 9 நாளும் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் நைவேத்தியம் செய்வேங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீர் விளைவிட்டு லைட்டாக இலையை இழுத்து விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதே மாதிரி பூஜைலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விளக்கை ஒன்று பூவால் அணைக்கணும். அப்படி இல்லைன்னா திரி தூண்டி இருந்ததுன்னா திரி தூண்டியை வச்சு தான் திரியை உள்ளே இழுத்து விடணும். கையை வச்சு அணைக்கக்கூடாது. ஸோ இந்த பூ நம்ம தனியாக தான் பயன்படுத்தணும். மறுபடியும் அந்த அணைச்ச பூவை சாமிக்கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாதுங்க. ஸோ இப்படி தான் காலையில் நான் பூஜை பண்ணி முடித்தேன். விநாயகருக்குன்னு ஏற்றி வச்ச விளக்கு எப்பொழுதுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது வேண்டுதல் விளக்கு. பஞ்சு திரியாக இருந்தால் தானாகவே குளிர்ந்துருங்க. ஒரு வழியாக காலையில் விநாயகரை நல்ல நேரத்தில் அமர்த்தி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போ ஈவினிங் வாசலில் 2 பக்கமும் விளக்கு பொருத்தியிருக்கேங்க. ஒரு பக்கம் உருளி வச்சுருக்கேன். ஏன்னா கண் திருஷ்டிக்காக சில விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே துளசி மடத்துலேயும் ஒரு விளக்கு பொருத்துவேன். இது வெள்ளி செவ்வாயின்னு இல்லை, நான் காலையில் சாயங்காலம் தினையிலும் 365 நாளும் எங்கள் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ விளக்கு எரிகிற வீடு வீணாகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறதுனால எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோங்க. என்னால் ஏற்றி வைக்க முடியலைன்னா பசங்கள்கிட்ட சொல்லி நான் ஏற்றி வைப்பேன். ஏதாவது விசேஷ நாட்களுக்கு மட்டும் குத்து விளக்கை பயன்படுத்திப்பேங்க. ஒரு வழியாக விநாயகருக்கு பிடித்தமான உணவெல்லாம் செஞ்சு வச்சாச்சுங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரம் சரியாக ஓடிடுச்சு. விநாயகருக்கு பிறந்த நாள்லாம் சும்மா வாங்க. 2 பக்கமும் வாழை மரம், குத்து விளக்கு, செம்ம சூப்பராக ஜெகஜோதியாக இருந்தார். நம்ம வீட்டில் நம்ம பசங்களோட பிறந்தநாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம், அதை விட ஒரு படி மேலே கொண்டாடணும்ல. என்னால் முடிஞ்ச அளவு பிரசாதம் பண்ணிட்டேங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டுக்கு வர விநாயகர்கிட்ட நாங்கள் ஒரு வரம் கேட்போம். அதை கொடுத்துட்டு தான் போவாங்க. எங்களுக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை அதிகம். ஸோ இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகர்கிட்ட நான் ஒரு விஷ் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்னென்ன நைவேத்தியம் பண்ணேன்னு பார்க்கலாமாங்க. கடலப்பருப்பு, கொண்டக்கடலை 2யும் ஊற வச்சு தாளித்து வச்சுருக்கேன். மோதகம் செஞ்சுருக்கேன், கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேங்க. இதை உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை கடையில் கூட வாங்கி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை வீட்டில் வெறும் பால் மட்டும் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு விநாயகருக்கு வைக்கலாமுங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வரத்தை கொடுத்துட்டு போவாங்க. நான் 9 நாளும் ரொம்ப சந்தோஷமான அந்த விஷயத்தை நான் செய்வேன். அதனால் கண்டிப்பாக நான் கேட்டதே எனக்கு விநாயகர் கொடுப்பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக விநாயகர் சதுர்த்தி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டே 1 நீங்கள் பார்த்துட்டீங்க. பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் மகாராஷ்டிரா மண்டல் பூஜைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.